ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி நம்ம லாட்டஸ் பிளான்ட்டை டேக் கேர் பண்ணணும். விண்டரில் எப்படியெல்லாம் நம்ம டேக் கேர் பண்ணால் நம்ம பிளான்ட்டில் டார்மன்சி போகாமல் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். எல்லோரும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே புரியும். அதே மாதிரி நம்மளோட பிளான்ட் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் டார்மன்சி அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய க்ரீன் பிஸ்தா தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது இன்னும் மெச்சூர் ஃப்ளவர் வரல. நிறைய பெட்டல்ஸ் இதில் கொட்டி இருக்குது. அப்போவும் பாருங்கள் எவ்வளோ பெட்டல்ஸ் இதில் இருக்குன்ட்டு. இன்னும் மெச்சூர் ஃப்ளவர் வரும்போது இன்னும் நல்லா பெரிய ஃப்ளவராகவும் இருக்கும், நிறைய பெட்டல்ஸும் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஒயிட்டில் க்ரீன் பிஸ்தா. இதுக்கு முன்னாடி இதை சேல் கொடுத்துருக்கேன். ரீபாட்டிங் அப்புறம் எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்தது. சூப்பராக இருக்கும். ஒயிட் லாட்டஸ் விரும்புகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் எனக்கே ஒயிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒயிட்டு நிறைய கலெக்ட் பண்ணிக்குவேன். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோட சப்ஜெக்ட் உள்ளே போயிடலாம். இது நம்மளோட S1 தான். S1 ஒரு பவுல் லாட்டஸ். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன். பாருங்கள், நல்லா க்ரீனும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது ஒரு பவுல் லாட்டஸ் தான். இது பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளான்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது இப்போ தான் நான் ரீபாட்டிங் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எத்தனை பட்டு வந்திருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது இதை நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் எடுக்காமல் வச்சுருந்தேன். இப்போ இந்த பிளான்ட்டை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாகவே தெரியும். இதில் அப்படியே கம்ப்ளீட்டாகவே அசோலா ஃபுல்லாக க்ரோயாக இருக்கும். எப்படி திக்காக இருக்குது பாருங்கள் அசோலா. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, இவ்வளோ அசோலா இதில் இருக்குது. இந்த அசோலாவை நம்ம இப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த செடிக்கு சன்லைட்டே கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு இந்த மண் பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா, இந்த மண்ணில் நல்லா சன்லைட்டு படுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அசோலாவை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள் இப்படி எடுத்து பாருங்கள், இதோட ஓரத்தில் கூட அது ஏறிடுச்சு. இப்படி எடுத்து விடணும். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பட்டை மட்டும் கொஞ்சம் ஆட்டாமல் எடுக்கணும், இல்லைன்னா அது க்ரோ ஆகாமல் அதோடய நின்றுக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி இந்த பழைய லீஃப், இந்த தேவையில்லாத ஃப்ளாட்டிங் லீஃப் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கணும். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ளாட்டிங் லீஃப் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லோயிஷ் ஆக ஆரம்பிக்கும். இதை நான் நிறைய பேரோட எனக்கு ஃபோட்டோ அமுச்சு விடும்போது நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருமே இதை க்ளீன் பண்ணி விடவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி லீஃபை எடுக்கும்போது வாட்டர் லெவலுக்கு மேலே மட்டும் எடுத்து விடுங்க, ஸ்டாண்டிங் லீஃபு. அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பட் இந்த லீஃபோடையோ இந்த லீஃபோடையோ தான் வந்திருக்கும். ஸோ நமக்கு அது தெரியல, மேக்ஸிமம் இந்த லீஃபில் தான் இருக்கும். ஆனாலும் நம்ம இந்த மாதிரி பட் இருக்கிற இந்த லீஃபை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களோட பிளான்ட் நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா நிறைய ஸ்டாண்டிங் லீஃப் கூட இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டிங் லீஃபில் பழைய ஸ்டாண்டிங் லீஃப்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி விடுங்க. ஏன்னா அதுவும் நம்மளுக்கு சன்லைட் உள்ள அடிக்காத அளவுக்கு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கும், ஒரு பேரியர் மாதிரி நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே சன்லைட் சுத்தமாக போகாது. செடி சன்லைட்டு கிடைக்கலன்னா நம்மளுக்கு ஃப்ளவர்ஸும் கொடுக்காது. லாட்டஸ் பிளான்ட்டுக்கு நம்ம உரத்தை விட தேவையானது நம்ம ஃபர்டிலைசர்ஸ் தான். ஸோ அதையும் எல்லோரும் பார்த்துக்கோங்க. 6 to 8 மணி நேரம் நம்மளுக்கு வெயில் வேணும். அதுவே பார்த்துட்டிங்கன்னா இந்த பனி காலத்தில் அந்த கூலிங் இருக்குது பார்த்திங்களா, அதனால அதை விட அதிகமாக வெயில் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு இந்த வெயிலோட அந்த டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு இது வெயில் கம்மியான இடத்துல தான் இருக்குது உங்களோட பிளான்ட் அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்து ஷிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த லீஃப் கூட தான் இந்த ஃப்ளவர் வந்திருக்கு. ஸோ நான் அது எடுக்கலை. இங்கேயும் ஒரு லீஃப் இருக்குது, இதையும் நான் இப்போ எடுக்கலை. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் இருக்குது பழைய லீஃபு. இதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விடணும். அசோலா கொஞ்சம் மட்டும். அசோலாவை நம்ம பல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம். நான் தனியாகவே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அசோலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதை நமக்கு க்ளீன் பண்ணுறது ஒரு வேலை தான். பட் ஆனாலும் இது இல்லாமல் நம்ம வைக்கும்போது இப்போ பாருங்கள், இந்த இடத்துல க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள்.
பட்டை வந்து பிடிச்சி ஆட்டி விடாமல் பண்ணணும். அசோலா நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சில நேரம் மண்ணில் ஓவர் ஃபர்டிலைஸ்டாவோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது நம்ம பிளான்ட்டை தான் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணிக்கும். அசோலா இருக்குது அப்படின்னா அசோலா தான் ஃபஸ்ட்டு காயும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட பிளான்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு இந்த அசோலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அசோலாவை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அங்கங்கே தான் அசோலா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லீஃபெல்லாம் கூட நம்ம எடுத்துடலாம். பனி காலத்தில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து சன்லைட் கிடைக்கிற மாதிரி பிளான்ட்டை ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கையில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் தேவையில்லாத அந்த வேஸ்ட்டாக சன்லைட்டு மறைக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். முன்னே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அசோலா இருந்ததுன்னு. பாருங்கள், நான் இப்போ இது எல்லாமே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மண்ணே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். முன்னே எதுவுமே தெரியல பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மண்ணில் வந்து நமக்கு சன்லைட் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து செடியிலேருந்து ஃப்ளவர்ஸும் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா செடி தூங்கிடும், ஒன்றும் உரமெல்லாம் எடுத்துக்காது, அப்படியே நிற்கும், ஒன்றும் பண்ணாது, ஃப்ளவர்ஸும் வராது, ஒன்றும் வராது. நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ளவர்ஸே வரல, செடி அப்படியே இருக்குது, காயுது அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கு காரணம் இது தான். இது பனிக்காலத்தில் வந்து பனிக்காலத்திலும் மழை காலத்திலும் நம்ம வந்து ரொம்ப பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்மளோட பிளான்ட் வந்து நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்காது. ஓகேங்களா? பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கணும். இது இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் காட்டுறேன்னு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு சொன்னால் போதாது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு மெசேஜ் அனுப்பும் போதெல்லாம் நான் பார்க்குறேன், எல்லாருக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய அசோலா தான் இருக்கும். இந்த லீஃப் எல்லாம் கூட நீங்கள் அப்புறமேட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி விடலாம். சிலதில் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பிளான்ட்டை வந்து நல்லா பாருங்கள், இந்த இடத்துலலாம் நல்லா எப்படி சன்லைட் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பட்டு வரும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாசி இருக்கும். இந்த மாதிரியான பாசி மாதிரி நம்மளோட செடியில் வந்திருக்கும். இதை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி விடணும். ஏன்னா இந்த மாதிரி பாசி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு சன்லைட்டும் கிடைக்காது. அது இல்லாமல் நம்ம கொடுக்குற உரமெல்லாம் இது வந்து ஃபஸ்ட்டு அப்சார்ப் பண்ணி இது வளர்ந்துடும். ஸோ வந்து என்ன ஆகும்னா நம்ம பிளான்ட்டுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணாலும் திரும்பவும் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம், இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இது ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராண்ட் இருந்தால் இது வளர்ந்து வந்துடும். ஏன்னா இதெல்லாம் வந்து வைல்டு பிளான்ட்ஸ் தானே. ஸோ அதனால தான். பட் அது நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆஃப்டர் ரீபாட்டிங்கில் தான் எனக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக போயிருக்கு. தட் மீன் நம்ம இப்போ இதுக்கோசரம் நம்ம வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டை ரீபாட்டிங் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிளான்ட்லேருந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து பிளான்ட்டுக்கு சன்லைட்டுமோ உரமோ எதுவுமே கிடைக்காது. பிளான்ட்டுக்கு வேண்டது அது ரெண்டும் தான். ஸோ அது கிடைக்கலன்னா நம்மளுக்கு ஃப்ளவர்ஸும் வராது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா எல்லாமே கிடைக்கிற பிளான்ட்டு தான் ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ நமக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக ஹெல்த்தியாக வளர்கிற அந்த பிளான்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து எல்லோரும் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம், க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பிளான்ட்டுக்கு வந்து க்ளீனாக இருக்குது டப்பு. இந்த டப்பை வந்து க்ளீனாக இந்த மாதிரி பாசி எல்லாமே ரிமூவ் பண்ணி விடணும். சில பேருக்கு வந்து இந்த பாசி தான் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், அசோலா கூட இல்லை. ஸோ வந்து அதை வந்து எல்லோரும் பாருங்கள், நீங்கள் கைவிட்டே பாருங்கள், க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி விடுங்க நல்லா. இது வந்து ஒரு விஷயம். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த சைஸில் பெருசாக இருக்கிற பிளான்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கிற பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாக அசோலாவும் இருக்கும், மேலே வந்து இந்த லீஃபும் வந்து ஒரு கொடை மாதிரி நிற்கும். ஸோ வந்து பிளான்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட சன்லைட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லீஃபை நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி லீஃபை எடுக்கும்போது நல்லா வாட்டர் லெவலுக்கு மேலே மட்டும் கட் பண்ணி எடுங்க. அதே மாதிரி மொக்கு உள்ளேருந்து வருதான்னு பார்த்துட்டு எடுங்க. இப்போ வந்து இதை வந்து எடுக்கும்போது கூட பார்த்து எடுக்கணும். ஏன்னா இது வந்து இந்த ஸ்டெம்மில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும், கையெல்லாம் கிழிச்சு விட்டுரும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வந்து
இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுத்துருங்க. இந்த லீஃபை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். கட் பண்ணி கீழே போடணும்னு இல்லை. இது வந்து நமக்கு அப்படியே ஒரு வாழை மாதிரி ஒரு தட்டிலே வச்சுக்கலாம். இல்லை தனியாக கூட சாப்பாடு இதில் போட்டு கவர் பண்ணி கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து சுடு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாலே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி பாப்பாங்களுக்கு அது மாதிரி சில நேரம் வீட்டில் கூட கொஞ்சம் நேரம் அப்படி கவர் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லது. இது ரொம்ப ஒரு ஆயுர்வேதிக் மெடிசின் தான் தாமரைங்கிறது. இதோட கிழங்கு எல்லாமே வந்து எடிபிள் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க. இப்போ வந்து பாருங்கள், இன்னும் வந்து இந்த லீஃபே நம்ம எடுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த லீஃபே எடுத்துகிட்டு தேவையில்லாததான் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளாட்டிங் லீஃப் கூட நம்ம எடுத்துடலாம். இந்த புது லீஃப் தான், ஆனாலும் இது வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக சன்லைட் கவர் பண்ணிக்குது. இனிமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லீஃப் வந்து புதுசாக இருக்குது. ஸோ நான் அதை எடுக்கலை. இங்கே ஒரு லீஃப் இருக்குது, இதுவும் பெருசு. ஸோ இதையும் நம்ம எடுக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா இப்படி உடச்சாலே வரும். நம்ம சிசர்ஸில் கட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் எடுப்பேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வரல, அதனால இப்படி காட்டினேன். பாருங்கள், இப்போ வந்து அதை எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செடிக்கு நல்லாவே சன்லைட்டு கிடைக்கும். பார்த்தீங்களா, மேலேருந்து நல்லா சன்லைட்டு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த அசோலாவும் நம்ம க்ளீன் பண்ணி விடணும். அசோலாவும் இருக்கும், பாசி எல்லாமே இருக்கும். அதனால தான் இதில் ஃப்ளவர்ஸே இல்லை. எவ்வளோ பெரிய லீஃப் இருந்து கூட, இது க்ரீன் ஆப்பிளோட பிளான்ட்டு தான். எவ்வளோ வந்து பெரிய லீஃபெல்லாம் இருந்து கூட பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் கூட ஃப்ளவரே இல்லாமல் சும்மா லீஃப் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. பல பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் அதை பார்த்துக்கோங்க. அப்படியே நின்று அந்த பிளான்ட் வந்து ஸ்லீப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து ஏன்னா இந்த டைம் டார்மன்சி டைம் இல்லை. ஸோ டார்மன்சி அப்படிங்கிறது மெயினாக வந்து இந்த ரொம்ப கூலிங்காக இருக்கிற பிளேஸஸில் தான் அஃபெக்ட் ஆகும். தட் மீன் நார்த் இந்தியா அந்த மாதிரி சைட்ஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பனி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அது எஃபெக்ட் ஆகும். நம்மளுக்கு வெயில் இருக்கிறனால இது நம்மளுக்கு வராது. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த செடிக்கு வந்து நல்லாவே நமக்கு பகலில் நல்லா வெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வெயில் நல்லா கிடைக்கும். ஸோ வந்து நம்மளோட பிளான்ட் ஸ்லீப் ஆகாது. நிறைய பேர் சொல்லுவோம் இந்த மாதிரி டார்மன்சி வந்து, நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும், டார்மன்சி எல்லாம் நம்ம ஊரில் அந்தளவுக்கு வராதுன்னு. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெயில் இருக்குது. நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்ம லாட்டஸுக்கு வேண்டியதும் வெயில் தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வெயில் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுறணும். இதுவும் வந்து ஒரு டிப்பு தான். ஏன்னா பெரிய பிளான்ட்டுக்கு நம்ம அசோலா மட்டும் க்ளீன் பண்ணி விட்டால் ஆகாது. கண்டிப்பாக ஸ்டாண்டிங் லீவ்ஸை கொஞ்சம் கட் பண்ணி விடணும். நம்மளோட ரெட் லகூன் தான் அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். ரெட் லகூன் நல்ல ஒரு அழகான ஒரு ரெட்டு கலர். இன்னும் இதோட வந்து மெச்சூர் ஃப்ளவரே வரல. இது வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வந்த ஸ்டாண்டிங் லீஃப்னு சொல்ல முடியாது, ஒரு செமி தான். இது கூட வந்து ஒரு ஃப்ளவர் தான். இன்னும் இதோட சைஸ் கூட பெரிய சைஸ் வரல. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், மெச்சூர் ப்ளூம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்பு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட பிளான்ட்டை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உரம் கொடுக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டில் வந்து எனக்கு புது லீஃப் வர்றது வந்துட்டுருக்கிற புது லீஃப் வந்துட்டுருக்கிற பிளான்ட், தட் மீன் க்ரோயிங் பிளான்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து 15 days ஒன்ஸ் வந்து கரெக்டாக ஃபர்டிலைசர் கொடுத்துடலாம். அதுவும் வந்து 15 days நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து NPK, DAP இந்த 2 உரமும் நம்ம வந்து மாற்றி கொடுக்கலாம். 15 days ஒன்ஸ் கொடுக்குறதுல ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து NPK, அதுக்கப்புறம் வந்து அடுத்த டைம் வந்து DAP, அந்த மாதிரி வந்து மாற்றி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஃபர்டிலைசர் ஷாப்பில் கிடைக்கும். ஆல் 19 அப்படின்னா கொடுப்பாங்க. NPK, நைட்ரஜன், பொட்டாசியம், அப்புறம் வந்து ஃபோஸ்ஃபரஸ், இது 3 தான் NPK. இது 3 தான் பேசிக்காக நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான இந்த 3 எலமெண்ட்ஸு. ஸோ இதோட ரேஷியோ தான் இந்த 90-90-90ங்கிறது. ஸோ இது நம்ம கொடுக்கும்போது நம்ம பிளான்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் நல்ல ஒரு லீஃபியாகவும் இருக்கிறதுக்கு நைட்ரஜன் தான் ஹெல்ப் பண்ணும். பொட்டாசியமும் ஃபோஸ்ஃபரஸும் ஃப்ரூட்டிங்க்கும் ஃப்ளவரிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாக லீஃப் வந்து அப்படியே தழைச்சி வளர்கிற மாதிரி இருக்கிற பிளான்ட்டு தான் டக்குன்னு பட்டு வைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதை நான் வந்து புதுசாக பிளான்டிங் பண்ணியிருக்கிற ஒரு செடி தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு குட்டியாக தானே ஃப்ளாட்டிங் லீஃப் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்ல பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் வருது. புதுசாக பிளான்டிங் பண்ண பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி பெருசாக ஃப்ளாட்டிங் லீஃப் வரும்போது நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் NPKவை வந்து ஒரு பேப்பரில் மடித்து நடுவில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு வந்து அடுத்த ஃப்ளாட்டிங் லீஃப் வரும்போது நம்மளுக்கு வந்து பட்டு வரும். ஸோ அதை வந்து எல்லோரும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது பாருங்கள், நல்ல ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இந்த லீஃப் எப்படி வந்துருக்கு பாரு, லீஃபோட சைஸ் கூட. இந்த மாதிரி லீஃப் வர பிளான்ட் தான் நம்மளுக்கு வந்து ப்ளூம் ஆகும். ஹெல்த் இல்லாமல் சும்மா டைப்பிங் ஒரு பிளான்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளான்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஹார்டி வெரைட்டி. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக வளருது. அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ளூம் கிடைக்காது. ஏன்னா ஹார்டி வெரைட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு 1000 பெட்டலோட வெரைட்டி தான். ஸோ இந்த மாதிரி ஹார்டி வெரைட்டிஸ் இந்த டைமில் பூக்காது.
இது வந்து இப்படி தான் இருக்கும், அதனால தான் இப்படி இருக்குது இந்த பிளான்ட்டு. மித்த வெரைட்டிஸ் எல்லாமே செமி ட்ராபிக்கல்ஸும் ட்ராபிக்கல்ஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி வளரும். அப்போ வந்து இந்த மாதிரி வளர்கிற பிளான்ட்டில் தான் நமக்கு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த மாதிரி பிளான்ட் வளரணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான உரம் கொடுக்கணும். பாட்டிங் மிக்ஸில் இருக்கிற உரமே நம்மளுக்கு போதும் ஸ்டாண்டிங் லீஃப் வர வரைக்கும். அடுத்தது வந்து இதில் ஸ்டாண்டிங் லீஃப் தான் வரும். ஸோ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் NPK கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டான நல்ல க்ரோத் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி பெரிய இந்த மாதிரி லீஃப் வரும்போது அது கூட பட்டும் வரும். ஸோ புதுசாக பிளான்டிங் பண்ண பிளான்ட்டை வந்து இந்த அளவுக்கு குட்டியூண்டான ஃப்ளாட்டிங் லீஃப் இருக்கும்போது யாரும் உரம் கொடுக்காதீங்க. அந்த பிளான்ட் வந்து அழுகி போயிடும், ஓவர் ஃபர்டிலைஸ்ட் ஆகி அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த ஃப்ளாட்டிங் லீஃப் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த சைஸ் வரும்போது ஜஸ்ட் அரை ஸ்பூன் மட்டும்தான் கொடுக்கணும். ஸ்டாண்டிங் லீஃப் வர ஆரம்பித்த பிறகு மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உரத்தை வந்து 15 days ஒன்ஸ் இடைவேளையில் கொடுத்துடலாம். அந்த இன்டர்வெல்லில் கரெக்டாக நம்ம 15 days ஒன்ஸ் உரம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், கண்டிப்பாக உங்களோட பிளான்ட்டை வாஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. நல்லா இப்போ பாருங்கள், இந்த பிளான்ட்டு என்னோடய மயூரி தான் இது. இதை பாருங்கள், இதில் வந்து பட்டு வந்துட்டு தான் இருக்குது. அந்த பக்கம் செடி இங்கே வளர்ந்துருச்சு, அதை கட் பண்ணணும். பாருங்கள், இது இப்போ என்னோடய மயூரி தான். பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பட்டு இருக்குது, இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பட்டு வர ஒரு வெரைட்டி தான் இது. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதில் ஸ்டாண்டிங் லீஃப் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி க்ரோத் இருக்கிற பிளான்ட்டில் தான் நீங்கள் வந்து 15 days ஒன்ஸ் வந்து உரம் கொடுக்கணும். மற்றபடி பிளான்ட்டில் புதுசாக லீஃப் வருதா இல்லையாங்கிறத வாஷ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். மற்றபடி பிளான்ட்டில் லீஃப் எல்லாம் வரல, க்ரோத்தே இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து டார்மன்சி போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த பிளான்ட்டுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக உரத்தை கொடுத்துடக்கூடாது. அப்படி பண்ணிட்டிங்கன்னா பிளான்ட் அழுகி போய்டும், இந்த டியூபர்ஸ் அப்படியே மொத்தமாகவே அழுகி போய்டும். ஸோ அதை மட்டும் எல்லோரும் பார்த்துக்கோங்க. நான் 15 days ஒன்ஸ் கொடுக்க சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அப்படியே பிளைண்டாக கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பிளான்ட்டை வாஷ் பண்ண பிறகு மட்டும் கொடுங்க. நம்மளோட ப்ளூ டெயில் தான் இது, ஒரு மல்டிபெட்டல் ப்ளூவில் மல்டிபெட்டல் வெரைட்டி. இங்கே நடுவில் பாருங்கள் காஞ்சிடுச்சு, என்னாச்சுன்னு தெரில. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட லீஃப் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு டார்க் ஷேடு தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட மேல் போர்ஷனில் எதுவுமே தெரியாது, பட் ஆனால் மேலே தான் இப்படி இருக்கும். அப்போ இதுதான் வந்து நம்ம சொன்ன டிப்பு. ஸோ எல்லோரும் உங்கள் பிளான்ட்டை வந்து நல்லா டேக் கேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்டர் லெவலையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. ரொம்ப நிறைய அப்படியே தண்ணி நிரப்பி விடாமல் கொஞ்சம் ஒரு 6 inch 7 inch வரைக்குமே தண்ணி இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வாட்டர் லில்லிஸில் அந்த தப்பு பண்ணுறாங்க. இந்த பிளான்ட்டுக்கு இந்த இடத்துல நல்லா சன்லைட் வர மாதிரி, தண்ணி ஓரளவுக்கு சூடாகிற மாதிரி வந்து நம்மளோட வாட்டர் லெவலையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் லாஸ்ட் டிப்பு. தட் மீன் ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அதை வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வாட்டரை மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக பிளானிங் பண்ணும்போது ஒரு 4 inch தண்ணி போதும். அப்புறம் அது நல்லா வளர்ந்து ஃப்ளாட்டிங் லீஃப் எல்லாம் நல்லா வளர்ந்து ஸ்டாண்டிங் லீஃப் விடுற ஸ்டேஜுங்கும் போது நம்ம வந்து தண்ணியை வந்து விட்டுறலாம். மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பட் ஆனாலும் தண்ணி சூடாகிற அளவுக்கு மட்டும் தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் அப்பப்போ குறைச்சி கொடுங்க. மழை இருந்தால் கூட பனி காலத்தில் நம்மளுக்கு வந்து வெயில் அடித்து தண்ணி சூடாகாது, தண்ணி இளம் சூடாகிறது தான் நம்ம பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு இதமான சூடு கிடைக்கிற மாதிரி உங்களோட பிளான்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து புது வெரைட்டியோட லாட்டஸும் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் வாங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ போடும்போது ஃபஸ்ட்டே பார்க்க முடியும். எப்போவுமே நம்மள்கிட்ட வாட்டர் லில்லிஸும் லாட்டஸ் டியூபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போனாலும் நம்ம வந்து டியூபர்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோஸும் வந்து இந்த மாதிரி இதை பற்றியான வீடியோ தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோலாம் கூட இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்ட ஒரு சப்ஜெக்ட் தான், அதனால தான் நான் இந்த வீடியோவாகவே பண்ணேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஓகே, பாய் பாய், டேக் கேர்.